ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எபிரேய வார்த்தை சாமேஹ் என்பதாகும். இதனுடைய பொருள் ரிஜாய்ஸ். நம்ம சில சூழ்நிலைகளில் நாம் சந்தோஷமா இருப்போம். ஆனா இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கவலை என்கிறதான ஒரு விஷயம் இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும் பொழுது உடனடியாக நம்முடைய கவலைகள் மறைந்து விடுகிறது, நம்முடைய வேதனைகள் மறைந்து விடுகிறது. சாமேஹ் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. ரிஜாய்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எபிரேய வார்த்தை சாமேஹ் என்பதாகும். இதனுடைய பொருள் ரிஜாய்ஸ். சமேஹ் என்ற எபிரேய வார்த்தையினுடைய எழுத்துக்களை உச்சரிக்கிறேன். சீன், அதாவது ஷீன் என்கிற எழுத்திலே இடதுபுறம் புள்ளி வைக்க வேண்டும். சீன் மீம் ஹேத். உயிரெழுத்துக்களோடு உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் சீன் காமெட்ஸ் மீம் பெட்டா ஹேத். சாமேஹ். சாமேஹ் என்று சொன்னால் ரிஜாய்ஸ். அதாவது இந்த கிளாட்னஸ் என்று சொல்லுவார்கள். அதை காட்டிலும் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கவலைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குத்தான் சாமேஹ் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தை வரக்கூடிய ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக. பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக. அந்த சந்தோஷம் என்கிறதான வார்த்தை தான் சாமேஹ். இந்த சாமேஹ் என்கிறதான வார்த்தையை ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லும் பொழுது பயன்படுத்துவார்கள். உதாரணமாக ஹாப்பி பாஸ்ஓவர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறதை எபிரேயத்திலே யூத மக்கள் எவ்வாறு வாழ்த்துவார்கள்? ஹாக் சாமேஹ் பெசாக். இனிமையான அல்லது சந்தோஷமான அல்லது ரிஜாய்ஸான பஸ்கா வாழ்த்துக்கள். பஸ்கா பண்டிகையினுடைய இனிமையான வாழ்த்துக்கள் என்று சொல்லுவதுதான் ஹாக் சாமேஹ் ஷவோத். அதாவது பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கான வாழ்த்து ஹாக் சாமேஹ் சுக்கோத். கூடார பண்டிகைக்கான வாழ்த்து. மகிழ்ச்சியான கூடார பண்டிகை, மகிழ்ச்சியான பெந்தேகோஸ்தே பண்டிகை, மகிழ்ச்சியான பஸ்கா பண்டிகை. சாமேஹ் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சி, ரிஜாய்ஸ் என்று சொல்லுகிற வார்த்தை தான். இங்கே வசனம் சொல்லுகிறது, உனக்கு மகிழ்ச்சி எப்பொழுது என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பண்டிகையை நீ ஆசரிக்கும் பொழுது 7 நாள் அளவும் அந்த பண்டிகையினுடைய அந்த காரியங்கள் நீ சந்தோஷமாய் இருப்பாயாக என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், நாம் களிகூற வேண்டும், நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் துக்கமாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதை கொடுப்பது கர்த்தர் தான். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள்.
அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறாரே. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது? யாரால் நமக்கு கிடைக்கிறது? நாம் மீட்கப்படும் பொழுது கிடைக்கிறது. நம்முடைய மீட்பரால் நமக்கு கிடைக்கிறது. நம்மை மீட்ட மீட்பருடைய பெயர் என்ன? இயேசு கிறிஸ்து. நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ரிஜாய்ஸ், சமேஹ். சங்கீதக்காரன் இந்த சமேஹ் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். 126ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அதாவது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். சோ இது நிமித்தம் நாம் சாமேஹ் மகிழ்ந்திருக்கிறோம். அதாவது சாமேஹ் என்கிறதான வார்த்தை ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்பதையும் தாண்டி உள்ளத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் வெளியேற்றக்கூடியது என்பதுதான் சாமேஹ் என்கிறதான வார்த்தையினுடைய பொருளாய் இருக்கிறது. நம்ம சில சூழ்நிலைகளில் நாம் சந்தோஷமா இருப்போம். ஆனா இன்னொரு புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கவலை என்கிறதான ஒரு விஷயம் இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கு. அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அக்கேஷனுக்காக ஒரு டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் அது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறோம், நம்ம கவலையோடு இருந்தா நன்றாக இருக்காது, நாம் சந்தோஷத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கவலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு சந்தோஷப்படுகிற சந்தோஷத்தை சாமேஹ் சொல்லவில்லை. கவலைகள் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியே போய் சந்தோஷப்படுகிற அந்த சந்தோஷத்தை சாமேஹ் என்று சொல்லி சொல்லுகிறது. ஒரு மருத்துவர் இவ்வாறு சொன்னார், சாமேஹ் என்று சொல்லுவது ஒரு பிரசவ ஸ்திரீ தன்னுடைய பிரசவ வலி, கர்ப்ப வேதனை, அந்த கர்ப்ப வேதனை பட்டு அவள் அழுது அந்த வலியினாலும் வேதனையினாலும் அவள் துடித்து பிள்ளை பெற்ற உடனே அந்த செகண்ட்ல அந்த குழந்தை வெளியே வந்த உடனேயே அந்த வலி எங்கே போனது தெரியவே தெரியாது. அப்படி ஒரு வலி, வேதனை உடனடியாக fraction of செகண்ட்ல, இது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைகிற வலி அல்ல, உடனடியாக அந்த வலி நின்று விடுகிறது. அடுத்தது அந்த தாய்க்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி, அதுதான் சாமேஹ். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வலிகளையும் வேதனைகளையும் நம்முடைய கவலைகளையும் மாற்றுகிறவர் அல்ல. பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும் பொழுது உடனடியாக நம்முடைய கவலைகள் மறைந்து விடுகிறது, நம்முடைய வேதனைகள் மறைந்து விடுகிறது. சாமேஹ் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. ரிஜாய்ஸ், இதை கொடுப்பது கர்த்தர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். So let us rejoice in the presence of God. சாமேஹ், தேவனுடைய சமூகத்தில். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கவலையோடு இருந்தாலும், பிரச்சனைகளோடு இருந்தாலும், பாரங்களோடு இருந்தாலும், அந்த கவலைகளோடவே சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கல. அந்த கவலைகளை முற்றிலுமாய் வெளியே அனுப்பிவிட்டு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். பிலிப்பியருக்கு பவுல் நிருபம் எழுதும் பொழுது எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற பரிச்சயமான ஒரு வசனம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always, and again I say rejoice. அதுதாங்க சாமேஹ். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த அற்புதமான சமயத்திலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் துடைத்து வெளியே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளை அனுப்பிவிடுவார். உங்களுக்கு சாமேஹ், ரிஜாய்ஸ், சந்தோஷத்தை கொடுக்க நம்முடைய இரட்சகர் போதுமானவர் என்கிறதான சந்தோஷமான செய்தியை களி கூறுதலோடும் மகிழ்ச்சியோடும் சாமேகோடும் இந்த கால வேளையிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு ரிஜாய்ஸ், சாமேஹ் என்ற வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். வாருங்கள், கர்த்தருக்குள் களி கூறுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே ஆண்டவரே, களி கூறுதலோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இந்த களி கூறுதலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்தது உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது.
கவலைகளை முற்றிலுமாய் வெளியே அனுப்பி எங்களை சந்தோஷப்படுத்தின ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் யாராவது கவலையோடு இருந்தாலும் அவருடைய கவலைகளை முற்றிலுமாய் மாற்றி அவர்களை ரிஜாய்ஸ் பண்ண செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தருகிற மகிழ்ச்சிக்காய் நன்றி. துதி கனமை உமக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பிரயந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கான எபிரேய வார்த்தை பராக். இந்த பராக் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பிளஸ், ஆசீர்வாதம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. எசன்யாஸ் லெக்சிகன் டிக்ஷனரி போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பராக் என்றதான வார்த்தையினுடைய உண்மையான பொருள் நீல் டவுன். எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? உன் மூலமாக உலகத்தின் தேசங்கள், சந்ததிகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.